ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, திமுக ஊழல் பண்ணிருச்சு, அதிமுக அராஜகம் பண்ணிருச்சு, தாவேக்கா தான் மாற்று, நாத்தாக்கா தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பேச போகிறது கிடையாது. ஏன்னா ஓட்டு போடுறது அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு உரிமை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வந்துட்டு பிடிச்சிருக்கலாம், எனக்கு வந்துட்டு ஒரு ஐடியாலஜி பிடிச்சிருக்கலாம். எனக்கு பிடிச்ச ஐடியாலஜிக்கு வந்துட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க, எனக்கு பிடிச்ச ஆட்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, அவர் வந்தார்னா மாறிடும், இவர் வந்தார்னா மாறிடும் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே நம்ம அதை தான் நம்பி ஏமாந்து போயிட்டு இருக்கோம். அவர் தான் மோசம் பண்ணிட்டார், இவர் வந்தால் சரி பண்ணிடுவார், இல்லை இவர் தான் மோசம் பண்ணிட்டார், அவர் வந்தால் சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வேணாலும் நீங்கள் ஓட்டு போடுங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்கள் தொகுதியில் வந்துட்டு சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவங்க, இல்லைனா இதுக்கு முன்னாடி வந்துட்டு எம்எல்ஏக்களாக இருந்தவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்களை அவங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்க எம்எல்ஏவாக இருந்த நாட்களில் எத்தனை டைம் வந்துட்டு நீங்கள் போய் பார்க்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது இருந்துச்சு? இல்லை உங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஒரு பிரச்சனை, ஒரு தண்ணி பிரச்சனை, இல்லைனா வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல ஒரு பாதாள சாக்கடை பிரச்சனை, ஒரு குப்பை கிடங்கு பிரச்சனை அப்படின்னா எத்தனை டைம் அந்த எம்எல்ஏ அந்த பிரச்சனைக்காக அங்கே வந்துட்டு போனார்? எலெக்ஷன் அப்படின்னா வந்துட்டு பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் என்னை ஜெயிக்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியிலிருந்து வரக்கூடிய வேட்பாளர்கள் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஜெயித்தவரும் சரி, இல்லை ஜெயித்தவர் தான் வந்துட்டு வரல, அட்லீஸ்ட் தோத்தவராவது வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் நின்றுருக்காங்களா? ஸோ இது இப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஒரு புதுமையான மாற்றம், நான் மறுபடியும் சொல்கிறது தான், திமுக அதிமுக போடாதீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஏன் ஒரே தப்பை திரும்ப பண்ணணும்? இதை தாண்டி வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன் அப்படின்றது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும்போது நம்மள பெருவாரியானவங்க பண்ணக்கூடிய அதி புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அடப்போட ஒரு நாள் லீவு, நம்ம ஒருத்தர் ஓட்டு போட்டால் வந்துட்டு இந்த நாடு மாறப்போகுது, நம்ம ஒருத்தர் ஓட்டில் வந்துட்டு என்ன மாறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானவர்கள் ஓட்டு போடுறதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, வெயில் அடிக்குதோ மழை அடிக்குதோ, போய் உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளரை தேர்வுங்க. அது அதிமுக, திமுக, நாத்தாக்கா, தாவேக்கா, எதா வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா இங்கே கம்மியான ஓட்டுகளில் வந்துட்டு நீங்கள் ஜெயிக்கும் போது கூட அந்த வேட்பாளருக்கு ஒரு பயம் வரும். நம்ம நல்லது செய்யலை அப்படின்னா மக்கள் நம்மளை புறக்கணிச்சுருவாங்க போல, ஐயோ போன எலெக்ஷனில் நம்ம வெறும் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தானே தோற்றோம், 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தானே ஜெயித்தோம், அப்போ வந்துட்டு மக்கள் இந்த டைம் நம்மளை புறக்கணிச்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வரணும். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆதரவு இருக்கு இல்லையா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டை போட்டுடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நினைக்காம உங்களுக்கு யார் எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டு அப்படின்றத போடுங்க. அது வந்துட்டு அவங்கள இன்னும் முன்னோக்கி கொண்டு போகும், அவங்கள இன்னும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தூண்டும். அதன் மூலயமா இந்த எலெக்ஷனில் தோற்றாலும் அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டுக்கலாம்னு சொல்லி ஒரே பக்கமாக போகிறது, இல்லை புதுசாக வந்த கட்சிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரே பக்கமாக போகிறது, எல்லாரும் போடுறாங்க நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுறதை தாண்டி உங்களுக்கு யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க. ரெண்டாவது விஷயம், எனக்கு யாரையுமே பிடிக்கல, நான் வந்துட்டு நோட்டாக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கூட்டம் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்குது. உன்னை வந்துட்டு புரிஞ்சுட்டேங்க, நோட்டாக்கு போடுறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு யாரையும் பிடிக்கலன்றதை வந்துட்டு தெரியப்படுத்த முடியுமே தவிர இந்த சொசைட்டியில் எதையும் மாற்றவே முடியாது. ஸோ நீங்கள் நோட்டாக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன். திமுக அதிமுகவில் நிற்கிறவங்களை பிடிக்கல, நாத்தாக்கா தாவேக்காவில் நிற்கிறவங்களை பிடிக்கல, ஆனால் ஒரே ஒரு சுயேட்சை வேட்பாளரை கூடவா வந்துட்டு இவர் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலை. யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் ஒரு தொகுதியில் நோட்டாக்கே போட்டு நோட்டா முதலிடத்துக்கு வந்தாலும் கூட நோட்டாக்கு அடுத்த அதிகப்படியான ஓட்டு யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள தான் எம்எல்ஏவாக தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணுமே தவிர தேர்தல் ஆணையம் நோட்டாவுக்கு வந்துட்டு அதிக ஓட்டு வந்துருச்சு அதனால் இந்த தொகுதியில் மறுபடியும் எலெக்ஷன் வைங்க அப்படின்ட்டுலாம் ஒருபோதும் சொல்லாது. அதனால் அந்த ஒரு தெளிவு அப்படின்றத விட உங்களுக்கு ஒரு வேட்பாளர் பிடிக்கல, ஒரு கட்சி சார்ந்த வேட்பாளர் பிடிக்கலன்னா அவரை விட்டுட்டு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கூட நீங்கள் ஆதரவு அப்படின்றத கொடுக்கலாம்.
மூணாவது விஷயம், கை நீட்டி பணம் வாங்கிட்டேன், அவங்க வந்துட்டு ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டாங்கப்பா, அதனால் வந்துட்டு நான் அவங்களுக்கு போட்டே ஆகணும், இல்லைன்னா வாங்கின காசுக்கு வந்துட்டு அது ஏமாத்துற மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஒரு நிமிஷம் யோசிங்களேன். 5 வருஷத்துக்கு ஒருத்தர் உங்களுக்கு வந்துட்டு வீடு தேடி வந்து வீட்டில் எத்தனை ஓட்டுங்க, 4 ஓட்டா, ஃபோன் நம்பர் வாங்கி ஜிபே பண்ணுறது, இல்லைனா கையில் காசை எண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு டைம்லாம் அந்த குறிப்பிட்ட 1 மாத கேப்பில் ஒவ்வொரு எம்எல்ஏவும் குறைஞ்சது ஒரு 25லேருந்து 30 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே, சிட்டிங் எம்எல்ஏ, எதிர்கட்சி வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு எம்எல்ஏக்கு வந்துட்டு தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு 3 கோடி ரூபா தான் தராங்க. அப்படி பார்த்தா கூட 15 கோடி ரூபா தான் இந்த தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்றது வருது தொகுதியை மேம்படுத்துறதுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் 25லேருந்து 30 கோடி ரூபா வரைக்கும் நமக்கு தராங்க? ரெண்டாவது விஷயம், அந்த அரசியல் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு லாபகரமானதா இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அவங்க ஏன் மறுபடியும் ஒரு டைம் நின்று ஜெயிச்சவங்க மறுபடியும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா உங்களோட ஓட்டு இருக்கு இல்லையா, உங்களுடைய ஓட்டு உங்கள் ஒரு ஓட்டுக்கு தர்ற 1000 ரூபா மூலியமா அந்த ஒரு 15-20 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 15-20 கோடி ரூபாயை உங்கள் ஓட்டை வச்சு அவங்க எம்எல்ஏவாக ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கான்ட்ராக்டில், ஒரே ஒரு ரோடு கான்ட்ராக்டில், ஒரே ஒரு தண்ணி தொட்டி கான்ட்ராக்டில், ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்டில் அவங்களால எடுத்துட முடியும். அதுக்கப்புறம் வரக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே போனஸ் தான், எல்லாமே பஸ் தான். அந்த பவர், அந்த ஒரு எனர்ஜியை அவங்க வந்துட்டு உங்ககிட்ட இருந்து திருடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பன் வந்துட்டு எவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன் அப்படின்றத நீங்கள் இந்த டைப் டெஃபினட்டாக ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. டெஃபினட்டாக ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியும் நம்புகிறேன். நம்மளும் ஓட்டு போடுறதுக்கான டைம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. சரி, இவ்வளோ பேசிட்டியே, நீ வந்துட்டு யாருக்கு ஓட்டு போட போகிற, நாங்கள் வந்துட்டு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டீங்க, யாருக்கு போடக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, அப்போ யாருக்கு தான் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, நான் யாருக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கண்டிப்பாக டெஃபினட்டாக அடுத்து வரக்கூடிய எம்எல்ஏ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ஆளுக்கு தான் என்னுடைய ஓட்டு. எனக்கு பிரச்சனை அப்படின்னா ஏன் தனிப்பட்ட பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை அப்படி கிடையாது. என் தொகுதிக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த எம்எல்ஏவை நான் போய் பார்க்கக்கூடிய ஆளாக, நான் போய் ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் நான் என் ஓட்டை போட போகிறேன். அது யார் அப்படின்றதையும் நான் என் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் உங்கள் ஓட்டை போட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.